கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல எனக்கு சீடனான்னு முடிவு பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, என் சீடனான்னு முடிவு பண்ணிட்டேனாவே உனக்கு அறிவுரை கூற வேணாம். நீ எனக்கு சீடன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியாது? ஒருத்தர் வீடியோவை வச்சுக்கிறான், சிவயோகி சீடனே போட்டுக்கிறான். சில பேர்லாம் சேனலில் வச்சுக்கிறாங்க, சிவயோகி சீடன், சிவயோகி மாணவன், இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணு, முடிவு பண்ணு முதல்ல. என் குரு யாரு? அப்போ நீ சீடன். அப்புறமா நான் அறிவுரை கூறணும்னு நினைக்கிற. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சீடன்ற பேரில் சும்மா கொடுக்குறேன். அப்போ தான் நான் உனக்கு அறிவுரை கூறணும். என் சீடனுக்கு நான் தர வேண்டியதில்லை. அதனால் இங்கே இதில் மன்னிச்சுக்கோங்க, என்னோடய உண்மையான சீடனுக்கு நான் இதை பேசலை. இந்த பேச்சு யாருக்கு இல்லை? கொஞ்சம் அப்படியோ இப்படியோ மதில் மேலே பூனன்னுவாங்களே, ஆடினுக்கிறானே, அவனுக்கு தான் நான் பேசுகிறேன். என்னை நல்லா புரிஞ்சிச்சா? அதனால் தயவுசெய்து உண்மையிலேயே என்னை குருவாக ஏற்றுக்கின்னு மனசார என்னை வாழ்த்தின்னு இருக்கிற, என்னை வணங்கின்னு இருக்கிற, என்னை பாராட்டின்னு இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு, அந்த மனங்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு என்ன இல்லை, நான் இந்த வீடியோவை பேசலை. புறம்போக்கு முள்ள மாதிரி முச்சை வைக்கலாம் சீடன்னு சும்மா சுற்றிங்குதுங்க. குரூப்லேயும் வந்து சேர்ந்துக்குதுங்க. குரூப்பில் சேர்ந்து கண்டத்தில் போய் நாய் மாதிரி கண்ட எலும்பை பொறிக்கணும் வந்துடுதுங்க. அதே வந்து குரூப்லேயும் போட்டுதுங்க. கூட இருக்கிற இந்த புறம்போக்கு நாய்ங்களாம் இதில் அந்த எலும்பு துண்டு எடுத்து கடிக்குதுங்க. நாய்க்கு ஒரே ஊரில் அந்த நாய் எலும்பு பொறிக்கணும் வந்தோடனே இந்த நாய் என்ன பண்ண, நான் 40 நாள் வகுப்புக்கு 2 வாட்டி 3 வாட்டி வந்தேன், ஒரு அனுபவமும் ஆகலை. நடி நான் நடி எத்தனை வாட்டி முடியுமா? 40 நாளுமா உன்னை என்ன பண்ணுக்க முடியும்? நான் உள்ளுக்குள்ளோ வெளியே இல்லை, நீங்கள் பண்ண வெளியே நினச்சி போகிறீங்க. புரியுதா? 40 நாளும் எனக்கு வேலை செய்யணும், நான் என்ன பண்ணுறது? வயசு 56. நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? பப்ளிக்காக சொல்கிறேன். நான் 40 நாள் என்ன பண்ண முடியும்? நீ என்ன ஆட்டி காமிச்சு இது பண்ணி என்னால் முடியணும் இல்லைப்பா. 40 நாள் ஒரு அனுபவமாக அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் 2 வாட்டி பணம் கொடுத்தேன், பணம் தான் வேஸ்ட்டு. பணம் எப்பவுமே வேஸ்ட்டாக தான் ஆகிடும். இவ்வளோ புனிதமான இந்த உடம்பு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு போயிடுவேன்? நான் போட்டு போயிடுவேன். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற இந்த உடம்பை நான் என்ன பண்ணுற போகிறேன்? விட்டுற போகிறேன். இந்த உடம்பு விட்டு ஒரு நாள் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், விட்டுருவேன். பணம் ஒரு விஷயமா? நான் எவ்வளோ அழகாக ஒரு 40 நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கதையாக சொல்லி, உன்னை கதை சொல்லி பாட்டு பாட சொல்லி, உன்னை வர கேட்டு ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சொல்லுங்கிறேன். இதில் வர ஃபீட்பேக்கும் வர கொடுத்த மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? நல்ல வேலை ஃபீட்பேக் வாங்கி வச்சிக்கினேன். ஏன்னா பிற்காலத்தில் மறந்துடுவேன் 40 நாளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதே. ஏன் நீ கட்டுறதை மறக்கிறதுக்குனே பிறந்த ஜென்மம் என்ன பண்ண முடியும் உன்னால்? இப்போ நான் சீடருக்கு சொல்கிறேன்னா, சீடன் மாதிரி இருந்தவங்களுக்கு சொல்கிறேன்னா, சீடனுக்கு இந்த பேச்சு கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சீடருக்கு வலிக்காது. ஏன் முதலே சொல்லிட்டேன். இப்போ எங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போகிறீங்க, இந்த வீடியோவை பார்த்தா தப்பாக போயிடும். புரியுதா? இந்த முள்ள மாதிரி முச்சை வைங்களா? சீடன்ற பேரில் வர வேண்டியது, இங்கே உட்காந்துக்க வேண்டியது, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்கிறது. இவரை விட அவன் பக்கத்தில் வருவேன். அழகாகிறான் போனானா, வெள்ளையாகிறான் போனானா, அவன் பேர் சொல்ல மாட்டேன்ட்டு ஒரு 15 நிமிஷமாக ஒருத்தர் எனக்கு வீடியோ இது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சான். காலிலேருந்து ட்ரை பண்ணுறேன், ஃபோனை எடுக்க மாட்டேன்றாயா. அவனுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை. அவன் என் சீடனா? அவன் வந்தேன், அங்கே போனேன், 3 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அப்படி அது இல்லை. ஏன்டா ஏன் போனேன்? உனக்கு தெரியுமா? அது அவன் இருக்கிறான்ல அந்த வினோதமானவன், அவன் கடவுள் பார்த்துட்டான். அவன் பேச்சே வேறு மாதிரி இருக்குது. என்னட்ட பேசுனீங்கிறான் ஒருத்தன். நீ தான் பார்த்துட்டல, அது யார்கிட்ட பேச? குருக்கிட்ட பேசிட்டு அங்கெல்லாம் சொல்கிறோம். இங்கே வந்து சொல்லணும்ல, இங்கேயே சொல்லலாம் வந்து. நீங்கள் இருந்தாலும் நம்பி இருக்காதீங்க. என்ன பண்ணிய? இந்த சும்மா போய் சொல்லுங்கிறான். என்ன பண்ணுங்க, வா உனக்கு நல்ல இடம் சொல்கிறேன்னா. இவ்வளோ பேர் எஜுகேட் ஆகிடுவீங்களா இல்லையா? கூப்பிட்டா வரமாட்டேன்றான், பீஸ் கூட கொடுக்குறேன்றேன். 2 நாள் வேலையாகிறேன்டா நானுன்றான். என்ன வேலை வச்சுருப்பாங்க? கைக்கும் விரலுக்கும் வேலை இருக்கும் போல. இல்லை ஒரு விரலை வச்சு ஆட்டின்னு இருப்பான் போல. 2 நாளாக விரலை வச்சு ஆட்டின்னு இருப்பான். நான் பண்ணுக்கிறேன்ல, இப்படி பண்ணுறேன்ல, அது மாதிரி விரலை வச்சு என்ன பண்ணிருப்பான். 2 நாளாக பேச முடியாது. நேரில் வந்துட்டு அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நான் விரலை குழி கொடுத்துக்கு என்ன பண்ணேன்? நீ நேரில் வந்து இவனா சீடனாயா? இவனா சீடனான்னு கேட்குறேன் நான்.
எனக்கு வயசு 10 இருக்கும்போதே நான் கடவுள் தேட ஆரம்பித்தேன். எனக்கு கடவுள் மட்டும்தான் எனக்கு மயிர் பிடிங்கி. டேய், நான் கடவுள் தாண்டா சொன்னேன். அது எப்படி ஆகிடும்? அவன் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாகுது. அவனை இங்கே அனுப்ப வேண்டியது தானே. எங்கே அனுப்பினா அவனை? நான் இந்து மதத்தில் இருந்தேன், கிறிஸ்துவ மதத்தில் இருந்தேன், புத்த மதத்தில் இருந்தேன். கடவுள் மதத்தில் இருந்தால் கடவுளை பெற தெரியும். கழுத ஒத்துக்க முடியல. நான் பேசுறதுன்னா யார் தெரியுமா? யாரெல்லாம் உபதேசம் வாங்கினான், உண்மையிலே உபதேசம் வாங்கினான் கணங்கிடுவான். ஜாதி இதுன்னு சொன்னால் ஒத்துப்பான், அவன் சிரிப்பான். அதையும் ஜாதி அக்கு வேற ஆணி வேறு கீச்சு போட்டிங்க. உபதேசம் வாங்கணுங்க எத்தனை பேர்? உபதேசம் வாங்கணுன்னு ஜாதிக்குதா? உபதேசம் வாங்கணுன்னு ஜாதி. அதனால தான் தைரியமாக ஜாதியில் நினச்சிட்டுனுக்கிறேன். அப்போ அவன் உபதேசம் வாங்கி என்ன பண்ணிட்டுக்கிறான்? மறந்துட்டுருக்கிறான். ஒரு 4 நாள் ஆனால் மறந்துடுவான் பொழுது. புரியுதா? மறந்துட்ட சாமின்னு கூட திரும்ப வரலான்றேன் நான். மறந்துட்ட சாமின்னு கூட என்ன பண்ணலாம்? நீ எத்தனை மதம் தாவி என்ன மயிறு பிடுங்க போகிறேன்னு கேட்குறேன் நான். சுருக்கி விட்டா எதுனா ஆகுமா? உடம்புல தான் கடவுள் இல்லைன்னு கேட்குறாயா? சீடனா அவன் எனக்கு சுருக்கி விட்டா ஒன்றும் ஆகாது. உடம்புல ஒன்றும் இல்லைன்றாயா? அவன் சீடனா? இப்போ கூட உடம்பு தான் விசேஷமாக இருந்துன்னு சொன்னேன். அவன் சீடனா? அவன் ஆமாம். சீடர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியாது? சீடனே இல்லாதவன் ஆகிட்டு உனக்கு நான் என்ன சொல்கிறது? சீடன் மாதிரி நடிச்சுக்கிறான் அவன். பதர்களுக்கு எதனா செய்ய முடியுமா? பதரை எடுத்து இடித்து பொங்க வச்சு சாப்பிட முடியும்? என்ன இல்லை அது உள்ள? அது ஒரு ஊமி. அது என்ன? இது வெறும் ஊமி. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ சொன்னால் கேட்க போகுதுன்ற நான். அவனை கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சு அவன் என்கிட்ட பணத்தை வர கொடுத்து நான் நல்ல வேலை. யாரும் சீடனோ இல்லையோ மட்டி என்ன ஆவியோ எனக்கு தெரியாது. வரும்போது என்ன பண்ணுறேன்? பீஸை குத்துடுறான்றது. ஆமாம், வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன். அவன் சீடனானா போகிறான், சீராதனாலும் போகிறான். நம்ம வேலை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிச்சு. ஏமாந்த சோனகிரியா யார் இருக்கிறேன்னு கேட்குறேன் நான். யார் தப்பு? தேவையில்லாத பொருளை ஏன்டா வாங்கினேன்னு கேட்குறேன் நான். இல்லை கைட்டு முடியாது ஏன்டா பொடுங்க பார்த்தேன்னு கேட்குறேன் நான். தப்பு இல்லையா? இது முன்னாடியே செக் பண்ணிட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துவிட்டு ஏன்டா இது மாதிரி நஷ்டப்படுறேன்னு கேட்குறேன் நான். இந்த மாதிரி முட்டாளுங்களுக்கு சொல்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுவேண்ணா? நஷ்டம் அடிக்கணும். கும்ம அடிக்கிறதில்ல நான் தான் கூப்பிட்டு வச்சுக்கினேன். இங்கே வந்து கேட்கலாம் தானே, அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அது நல்லா தானே சொல்லுங்கிறேன். நீ ஞானம் அடைய முடியாது. அப்படியே தான். ஏன் 2 ஜென்மத்தால் ஞானம் அடைய முடியாது? கேட்கணும்ல, என்ன ஏன்டா எடுக்க முடியாது 2 ஜென்மம் எடுத்தா? உங்ககிட்ட நேர்மை இல்லையாடா? நாங்கள் என்னை விட்டு உணவத்தை போய் செக் பண்ணி இதான்னு சொல்லிட்டு போய் நீ செஞ்சுன்னு தானே இருக்கணும். வர கட்டி போட்ட அடுத்த ஜென்மத்தில் வரணும். உனக்கு என்ன பிரச்சனை? நீ கேட்டாலாம் நந்தது. கம்மனு ஒரு குரு சொல்கிற நந்தா தானே ஊர் வரான். இந்த கொல்லிமலைக்கு போனோம் நாங்கள்லாம் டீமாக. கொல்லிமலைக்கு எப்போ வரோன்னு கேட்டுனே இருப்போம். தோ வந்துச்சு நைட்டும் போவானுங்க. அது கட்சி வரைக்கும் கால் வலி வந்து உட்காந்து ஏதாவது பேர் தான் வரும். தாங்க ஏதாவது தெரிந்து பாருங்கன்னு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் அந்த வாராய்ப்பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இதோ வந்துச்சு. நான் அந்த மாதிரி வந்துச்சு நான் சொல்கிறேன். இதான்டா எண்டுன்றேன் நான் உங்களுக்கு இன்னொருத்தராக சொல்கிறேன். இதெல்லாம் வரல, யூடியூப் மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. யூடியூப் மட்டுமே பார்த்து. தவமுடையார்க்கு ஆவம், அவம் அதை அக்திலார் மேற்கொள்வது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். தவமுடையோருக்கு தான் ஆகும். அவம் அதை நான் தவமுடையோனா முதல்ல நீ உன்னை கேட்டுக்கொன்றேன். உன்னை கேட்டுக்கோ. நான் டெய்லியும் 1 மணி நேரம் கடவுளுக்காக என்னால் செலவு பண்ண முடியுமா? இல்லை நான் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா நேரத்தை? யாருக்காக? கடவுளுக்காக. நான் அதை கற்றுக்கலாமா? கற்றுக்கினேன். நேரம் பயன்படுத்த முடியாமல் செய்யவும் இல்லைன்னா அதுவும் தப்பா? ஏன் தப்பா? விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு என்கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்புறமா ஐயா நீங்கள் அந்த இரவில் ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு இல்லை, அந்த ஊருக்கு போயிருந்தோமே, அப்போ நீங்கள் எனக்கு 2 ஜென்மமாக நீ 3 எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நீ போயிட்டு வந்த பேர் சொன்னா, போகிறதுக்கு முன்னாடி சொன்னா, போயிட்டு வந்த பேர் தான் சொன்னீங்க. அப்போ உனக்கே புரியுது இல்லை ஏன் போனேன்? போயிட்டு வந்து நான் தோணுது. கடவுள் சாட்சியா சத்திய பொதுவாக எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் அது நான் சும்மா பேசுகிறேன். உன்னை பார்த்தா எனக்கு தோணுது. இதே நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கா, சீக்கிரமாக செத்துருவேன்றேன். எதுக்கே? சாப்பிட மாட்டேன்ற, தூங்க மாட்டேன், மூஞ்சி பார்த்தா தேர்ந்து கண்ணில் கறி வளைய வந்துட்டுக்குது, ஒரே சோகமாகறேன். என்னடா உன் வாழ்க்கையில் எழுந்துட்டேன், நல்லா இருறான்னு நான் சொல்கிறேன். செத்துறதுக்கு சொன்னால் நல்லா சொன்னேன். நீ சொல்லிட்டீங்க செத்துருவேன்னு சொல்லி தானே அது அதுதான். எதுக்கு சொன்னேன்? சாப்பிட்றதுக்கு சொன்னேன்னா வாடுறதுக்கு சொன்னேயா? 2 ஜென்மமாக ஆகுண்டானா நீ உஷாராகி இந்த ஜென்மத்தில் எப்படி அடித்துன்னு கேட்கணுமா? என் மேலே கோவம் பண்ணுமாயா? என்ன பண்ணு நீ? அப்போ நான் சொல்லுடி, 2 இட்லி சாப்பிடாத, கூட ஒரு இட்லி சாப்பிடு, 3 இட்லி 4 இட்லி சாப்பிடு, சட்னிக்கு ஒரு இட்லி சாப்பிடு, சாம்பாருக்கு ஒரு இட்லி சாப்பிடு, குழம்பு என்ன வச்சு என்ன பண்ண அதுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா கூட திரும்ப ஒரு 10 மணி போல் திரும்ப ஒரு பால் குடி, திரும்ப என்ன ஒன்று சாப்பிடு. அப்பப்போ நினைக்கும் போது என்ன பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்னே நல்லா இருப்பேன். சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா?
நான் எதுக்கு சொன்னேன் அப்போ உனக்கு? ஓடிட்டு குறை சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறதுக்குன்னு. அவன் சீடனா அவன் எக்ஸிட் ஆகிட்டுட்டேன், ஓடிப்போ. இப்போ கூட சொல்கிறேன், குரூப்பில் உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, போயிடுன்றேன் நான். குரூப்பில் உட்காந்து என்ன பண்ணுக்காத, உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேண்ணா, இப்படி ஆகுது அப்படி ஆகுது. சரி சரியா தப்பா சரியா தப்பா. வெற்றிடம் எப்படி கடவுளாச்சு? வெற்றிடத்துல எப்படி உருவாகும்? 4 வாட்டி பேசினேன் இந்த வீடியோவை. வெற்றிடத்தில் சத்தம் இருந்தது, சத்தம் ஒன்றோட ஒன்று மோதி காற்றா இருந்தது, காற்று ஒன்றோட ஒன்று மோதி நெருப்பாச்சு, நெருப்பு காற்று சத்தம் ஒன்றா சேர்ந்து தண்ணியாச்சு, இதெல்லாம் சேர்ந்து என்னவாச்சு? மண்ணாச்சு. மண்ணாகும்போது உயிரை வரல, தண்ணியாக இருக்கும்போதே உயிர் வந்துச்சு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையே முன் தோன்றி மூத்த குடினா நீர்லேயே வந்துடுது. அதனால தான் வான்சினப்பு 2வது வாட்டி போட்டுக்கிறாரு. உலகம் தோற்றம் இப்படி தாண்டான்னு நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். அது எப்படி வெற்றிடம் ஆயிடுச்சுன்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது? ஒருத்தன் இவனா சீடனாயெல்லாம் உங்களுக்கு யாருன்னா புரியலையா நான் சொல்கிறது? உங்களுக்கு யாருன்னா புரியாத மாதிரி பேசுறதுண்ணா? வெற்றிடம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் தானே, உங்களுக்கு புரியலையா இப்போ நான் பேசுனது? இதை விட நான் ஏன் பேசுறது? நானா நேரத்தை எடுத்து நான் வெற்றிடம் என்பது இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு தாமாத்தான் சொன்னவே புரியுது. புரிஞ்சவனுக்கு எப்படி பேசலாம்? என்ன மாதிரியா பேசலாம், ஆட்டி பேசலாம், அசுக்கி பேசலாம். புரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யலாம்? எல்லா வேலையும் நிதானமாக செய்யலாம். புரியலனா தான் அவசரம். அவசரடிட்டாங்க யாருக்கே? ஆமாம், பிளாட்ஃபார்மில் 10 ரூபா கொடுத்துட்டு போனால் எப்படி தான் பண்ணுவேன்? அட நாயே, நான் எவ்வளோ சொல்லி உனக்கு புரியலன்னா என்ன அது அர்த்தம் உனக்கு? இல்லை, இந்த நாயை பேயெல்லாம் யாருக்கு இல்லை? உண்மையான ஒரு சீடனுக்கு பொருந்தாது. என்ன இப்படிலாம் திட்டாருன்ட்டு பொருந்தாது. நீ ஞானம் அடைய முடியாது. ஞானத்தை பற்றி நான் சும்மா நான் போய் டக்குன்னு ஞானம் அஞ்சிருக்கிறேன். நான் என்ன பிரச்சனை உனக்கு? கடைக்கன்னு போ, ஒரு எவனா உன் குரு இருப்பான், நீ ஞானம் அஞ்சிட்டேன்னு சொல்லுவான். போய் காலில் வந்து நான் ஆயிடே ஞானம் அஞ்சுக்கு என்ன பிரச்சனை? இது தப்பா? நான் எல்லாம் ஞானம் அஞ்சிட்டேன்னு சொல்லி திரிங்களேன் என்ன? இப்போ சொல்லக்கூடாது. என்ன எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு, கடவுள் தெரிஞ்சு சொல்லுங்கன்னா இப்போ எல்லாரும் எனக்கு நான் கடவுள் பார்த்துட்டார். அவர் இருக்கிறார்ல, அவர் கடவுள் பார்த்துட்டார். அவர் சொல்ல மாட்டார் என்கிட்ட. அவர் பார்த்துட்டாரு இவர் சொல்லுவார். இவர் என்ன இவர் இருக்கிறார்ல, இவர் பார்த்துட்டார் அவர் சொல்லுவார். அவர் பார்த்துட்டார். ஏய் நீங்கள்லாம் பார்த்துக்க, அதுதானே கற்றுக் கொடுத்தேன். கடவுள் பார்க்கத்தானே சொல்லி கொடுத்தேன். இவர் பார்த்துட்டார், அவர் நீ பார்த்துட்டியா? அங்கே போனதுனால பார்த்துட்டாரு. சிவயோகி யாருக்குமே ஞானம் கொடுக்க மாட்டார். ஞானத்தை சிவயோகியை கொடுக்கணும். இயல்புக்கு திரும்ப வேண்டியது யார்? நீ தானே. கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார். சிவயோகி எல்லாரும் கொடுக்க முடியும். அது மாதிரி கொடுக்குற பொருள் அது விரல இருந்தால் கொடுத்துடலாம். ஆளாளுக்கு இருந்தாப்பா விரலி தான். நீங்கள் என்ன ஞானம் பண்ணிங்க, இந்த நடுவிரல் கொடுத்துடலாம். ஞானம் பண்ணிட்டு நடுவிரல் நான் என்ன பண்ணிடலாம்? அந்தப்பா நடுவிரல் ஞானம் மஞ்சிரு என்ன பண்ணலாம்? இப்படி கொடுத்து இந்தப்பா ஞானம் மஞ்சிரு வா, இதா ஞானம் வச்சுக்கோ. உடனே நீ என்ன பண்ணிக்கலாம்? அன்னதான பிரபு பாரியே ஞானத்தை விரல் சத்தியத்துன்னு போயிடலாம். அந்த அதுதான் பிரச்சனை. அங்கேதான் நமக்கு விரல குடிக்கலையேன்ற பிரச்சனை தான். கேட்டால் குத்துருப்பேன், எனக்கு சந்தர்ப்பம் தான் குத்துருப்பேன். நீ அதை கேளுன்ற நான் இப்போனாச்சும் புரிஞ்சிச்சு இல்லை? ஓ ஐயா கிட்ட விரல் தான் நம்ம கேட்கணும். என்ன பண்ணேன்? கேட்டு வாங்கிக்க, என்ன இப்போ பிரச்சனை? அது கூட 40 நாள் வந்து தரல. ஐயோ, இது சீடர்களுக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தா? சீடர் மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பொருந்தும். நல்லா புரியுதா? இப்போ நான் சீடர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? விரல் ஒன்றுன்னு கேள்றேன் நான். ஏன்ற நான் விட்டுட்டு என்ன பண்ணிக்கிறேன்? என்னென்ன கேட்டுக்கிறேன்? ஞானம் ஒன்றுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஞானம் ஒன்று தான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது உனக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க, என்ன அங்கீகரிங்க, நான் ஞானம் மஞ்சி தான் சொல்லுங்கன்னா சொல்ல போகிறேன். இவர் ஞானம் மஞ்சிட்டாரு சொன்னால் பாருங்க, இங்கே இருக்கிறாங்களே இந்த சத்சங்கம் கேட்டவங்களாம் ஞானம் மஞ்சிட்டாங்க. வெளியே போய் என்ன சொல்லுங்க? கடவுள் பார்த்துட்டேன், ஞானம் மஞ்சிட்டேன், உலக குரு யார்? நான் தான். என்கிட்ட வந்துட்டீங்களே, நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? ஞானம் மஞ்சிட்டீங்க. போய் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? ஆல்மா யாருன்னா கேட்டாங்கன்னா நேரில் வாங்கணுங்க. இட்டு வந்து அவங்களும் ஒரு சத்சங்கம் கேட்டு போயிட்டா என்ன ஆகிட்டு? நீங்கள் ஞானம் மஞ்சிட்டீங்க. இவ்வளோ தானே விஷயம். நீ நேரில் வந்தல, என்ன ஞானம் மஞ்சிட்டேன். இப்போ நீ போய் என்ன சொல்லி யார்கிட்டனா போய் நேரில் வந்தேன்னா ஞானம் மஞ்சிடுவேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? அது மாதத்துக்கு ஒரு கிளாஸ் தான், 8 மாதம் இல்லை 10 மாதம் போகலான்னா. புரியுதா? இப்போ ஞானம் அடித்துக்கு என்ன செய்யணும்? நேரில் வரணும். அங்கேயே உட்காந்து பேசுனாக்கா ஞானம் எப்படி வரும்? நீ கடவுள் கூட பேசலாம், வந்து என்னை கூட பேசிட்டு போ, கடவுள் கூட பேசலான்னு சொல்ல. நேரில் போனால் என்ன பண்ணிடலாம்? உனக்காக இங்கே வந்தாக்கா உனக்காக அவங்களுக்கெல்லாம் கேள்வி மாற்றி கூட கேட்கலாம். இந்த கடவுள் அந்த மாதிரி. புரியுதா? இப்போ போய் என்ன சொல்லுங்கள் நீங்கள் இனிமேல் பற்றி எல்லாருக்கிட்டியா? ஞானம் மஞ்சிட்டேன், என்ன பண்ண? நீயும் ஞானம் அடைய முடியும், எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சின்னு சொல்லுங்கன்ற நான்.
என்ன பிரச்சனை? கடவுள் தெரிஞ்சிச்சு தானே, சூன்யமாகுதுன்னு சொன்னால் தெரிஞ்சிச்சு தானே. அப்புறமா என்ன தெரிஞ்சிச்சின்னு சொல்லி என்ன இப்போ பிரச்சனை? அனுபவிக்கல ஆனால் தெரிஞ்சிச்சு தானே. தெரிஞ்சிச்சின்னு சொல்கிறதுல நான் கடவுள் தெரிஞ்சிச்சு, எனக்கு விடுதலை அடைஞ்சிட்டேன், மதம்லாம் எனக்கு அது சொல்ல தப்பு கிடையாது. நான் உண்மை சீரியஸாக தப்பெல்லாம் சொல்ல, நான் வீடியோ பார்த்துட்டாவே சொல்லுன்றேன். நான் இந்த சத்சங்கத்துக்கு கூட வராது, வீடியோ பாரு, பார்த்த உடனே சொல்லு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன். ஆமாம், புரிஞ்சிச்சுக்கு பேர் ஞானம் தானே, ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லு. வேறு யாருன்னா ஞானம் பண்ணால் இந்த வீடியோ பாருங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்க. வெறும் சூன்ய வீடியோ பார்த்து ஞானம் அடைஞ்சிருங்களாடான்றேன். நான் இங்கே கூட வருவேண்ணா. நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கவனம். ஏதாவது இங்கே என்னோடய சீடன்லாம் இல்லை, சீடன் இல்லாதவனுக்கு கூட சொல்கிறேன், சூன்ய வீடியோ பார்த்துட்டு ஞானம் அடைஞ்சிட்டேனுங்க. என்ன சொல்லுங்கள்? புரிஞ்சிச்சு, ஆமாம் அப்படி தான் ஒத்துனா நீ என்ன தான் ஆகிட்ட, ஞானம் அடைஞ்சிட்டு. இதுக்கே பயிற்சியெல்லாம் செஞ்சுங்கிற, பணம் ஏன் கொடுக்குற நாயை? பயிற்சி ஒன்றும் உதவாது. நேரம் என்ன பண்ணுற? ஞானம் மஞ்சு தவமும் தவ முடியாது தான். அவன் பண்ணி கட்டுட்டான், எவனா உட்காந்து மூச்சு விட்டுக்கிட்டேன். யார் பிரச்சனை இது? அவன் பிரச்சனை. நீ ஒன்றும் ஞானம் மஞ்சிருன்ற. நான் சூன்ய வீடியோ பாரு, ஞானம் மஞ்சிரு. இப்போ கமெண்டில் ஏஜிருங்கன்ற. நான் ஐயா இந்த வீடியோ பார்த்துட்டேன்னு சொல்லாதீங்க, ஞானம் மஞ்சிட்டேன்னு எழுதுங்க. சூன்ய வீடியோ பார்த்துட்டேன்னு சொல்ல வேணான்னு சொன்னால் போதான், ஞானம் மஞ்சிட்டேன்னு எழுதுங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. புரியுதா? இல்லை நெத்தியில் பச்சை குத்திங்க, ஞானம் மஞ்சிட்டேன். ஏன் சூன்யம் வஞ்சிச்சு? இல்லை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள், தேக்கு நான் வந்து ஞானம் வஞ்சிட்டேன் ஜி, நான் ஞானம் வஞ்சிட்டேன் ஜி. எப்படிடா ஜி முடிஞ்சிச்சுக்காத. புரியுதா? நல்ல வாய்ப்பு தானே கொடுத்துக்கிறேன். ஒருத்தன் வந்தவொன்னே அப்படி தான் சொன்னான், தோ தொகுது பித்தியா, தோ இதுதான், இது உங்களுக்கு புரியலையா, இதுதான் அப்படின்னா. நான் அந்த மாதிரி சீடர்கள்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன். சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை, நீயே சொல்லிக்க, என்ன பிரச்சனை? என்கிட்ட வந்தால் தான் அப்படியாச்சா எப்படியாச்சான்னு கேள்வி எல்லாங்குது. என்கிட்ட மட்டும் வர்றது இப்போ அப்படி தானே சொல்லுங்கிற. இதுக்கு ஏன்டா படத்தெல்லாம் செலவு பண்ணி அங்கேயும் எங்கேயுமா ஓடுனுக்கிறீங்க நாய்ங்களா? ஒரு வீடியோ பார்த்தா முடிஞ்சிச்சா இல்லையா? நான் தான் இல்லை, இந்த உலகமே அந்த வீடியோ பார்த்தா என்ன இல்லை. நான் ஒரு புக்கை பார்த்து ஞானம் மஞ்சிட்டேன்னா நீ வீடியோ பார்த்து ஞானம் மஞ்சிட்டு போ, என்ன பிரச்சனை? பயிற்சி நான் பண்ணேன், இது மாதிரி ஆச்சுன்றதுனால அதை சொல்லுங்கிறேன். ஆனால் ஞானம் இதுதானே, ஞானம்னா என்ன? புரிதல் தானே. புரிஞ்சிச்சு சொல்லிட்டு போ. புரிஞ்சிச்சின்னு சொன்னாலும் ஞானம் மஞ்சிட்டனாலும் ஒன்று தான்டா லூஸு. புரிஞ்சிச்சுனாலும் ஞானம் மஞ்சிட்டனாலும் ஒன்று தான். அதனால் எனக்கு சீடராக இருக்க முடியாத, பயிற்சி பண்ண முடியாதவங்களாம் என்ன பண்ணுறங்க, எது பயிற்சியெல்லாம் ஓரம் கட்டி ஞானம் மஞ்சிட்டேன்னு சொல்லுங்கன்ற. நான் பிரச்சனையே முடிஞ்சிச்சு. அதாவது பயிற்சி ஓரம் கட்டன்றதுக்கு பதில் ஞானம் மஞ்சிட்டேன், அவள் தான். என்னால் அந்த வேலைலாம் செஞ்சு மூச்செல்லாம் விட முடியல, ஞானம் மஞ்சிட்டேன்னு சொல்லு. என்ன இப்போ பிரச்சனை? நானும் வானான்னு சொல்கிற மாதிரி இது ஞானம்னா என்னை வந்து ஏன் கேட்குற? அப்போ தான் நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் குரு, நான் என்ன அனுபவத்தை இருந்துச்சுன்னா அதை தான் உனக்கு என்ன பண்ண பார்ப்பேன், தர பார்ப்பேன். என் நேர்மை எப்படி? அதனால் நான் தான் சொல்லுவேன், இப்படி பண்ணு இப்படி பண்ணு, இப்படி ஆயிடுச்சா இதுவாகிடுச்சா, இது இல்லை இதுக்கப்புறமா இது இப்படி பண்ணு நான் சொல்லினே தான் இருப்பேன். சனி வினாண்ட போனால் என்ன சொல்லுவான், ஞானம் அஞ்சேன்னு சொல்லவே மாட்டான். நேரம் நம்ம ஞானம் அஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு போயேன்ற. நான் அதுக்கே உணர்றதுக்கு போயின்னுக்கிறேன். நீ போனாலும் அதே தான். ஒருத்தன் அப்படி தான் பேசினா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ சொன்னேன், அதில் சொல்லிட்டான் நான் ஞானம் அஞ்சிட்டேன். ஓகே கரெக்டு, முடிஞ்சிச்சு. பிறந்த குழந்தை எப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஞானத்தோடு தான் இருக்குது. நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு என்ன அவனை விட்டுடணும், கற்றுக்கு தரலாம், விட்டுரு ஞானம் மஞ்சிரு, என்ன பிரச்சனை? என்னையும் விட்டுரு, வீடியோவும் பார்த்துட்டு விட்டுரு ஞானம் மஞ்சிரு, எல்லாம் ஞானம் மஞ்சிருங்கன்ற. நான் இது சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு வைக்கேன். வீடியோ பார்த்த பேர் கூட உங்களுக்கு புரியலன்னா நீ எப்படி ஞானம் மஞ்சன்னு சொல்லுவேன்? புரிஞ்சிச்சேன்னா என்ன தான் சொல்லுவேன்? நான் இன்னைக்கு ஞானத்தோடு வாழ போகிறேன், மதம் மயிரெலாம் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை, சடங்கு சமுதாயம்லாம் ஊருவா, கடவுள்னா தான் இருக்குது. சுனிமா நம்ம போகிற இடம் கடவுள் தான். எப்படியோ வந்து எப்படியோ போனது புரியா கட்டி போகுது. ஆனால் நம்ம ஞானம் வச்சுட்டு வாழ வேண்டியது தானே, வாழலாமா இல்லையா? இதுக்கு அங்கே எங்கே ஓடுறீங்கன்னு கேட்குறேன். நான் ஓடி அழிஞ்சு அவங்க அங்கீகாரத்துக்காக ஏன் தேங்குறீங்க? இன்னொருத்துக்கிட்ட வர ஞானம் வச்சுட்டேன் வாங்கன்ற. நீ தான் ஞானம் வச்சுட்டு ஞானத்தோடு இருக்க வேண்டியது தானே. அப்போ ஞானம் அப்படின்னா நேரில் வாங்க. இது அவமானமாக இல்லை? அதை கேட்டு போறிய நீ அவமானப்பட வேணா, நீ உனக்கு வெக்கச்சிக்க இருக்க வேணா, மானங்கட்ட பழப்பு இல்லை இது. இதே தில்லாலங்கடி வர பண்ணுகிற. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், எங்கே வேணால் என்னை விட்டு என்ன பண்ணேன் போ, தப்பு கிடையாது. போய் அந்த அசிங்கத்தை எடுத்து வந்து வீடியோ போட்டு கொடுன்றேன். வீடியோலாம் என்னால் போட முடியாது, அப்போ வெளியே போ. 2 சந்தர்ப்பம் தரேன், எங்கே வேணால் போ, போயிட்டு வா. போயிட்டு வந்து என்ன பண்ணேன், நான் ஐயா விட்டுட்டு போனேன், அங்கே போனால் புறம்போக்கு என்னை ஏமாற்றிட்டானுங்கன்னு என்ன பண்ணேன், வீடியோ போட்டு கொடு, யூடியூப்பில் போட்டு வைக்கலாம், புரிஞ்சுப்பாங்கல்ல. அதையும் செய்ய மாட்டேன்னு இங்கேயா இருப்பேன்? போயிட்டு இல்லை, போயிட்டு நான் போய் செக் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருத்தன் நடடை நீ அதான் இல்லைன்னு எனக்கே திரும்பி நீ நான் போய் செக் பண்ணி என்கிட்ட என்ன சொல்கிறது?
நடுவரில் தான் வச்சுக்கோன்றேன் நான். வேறு என்ன பண்ண முடியும்? நடுவரில் வச்சுக்கிட்டானா செக் பண்ணி சொல்கிறேன் நான். எனக்கு என்னத்தை செக் பண்ணால் தான் இல்லையே. இல்லை, நடுவரில் சப்பி பார்க்குறதுக்கு எங்கே போகணும்? நீ ஒரு பொருளோட ருசி அறியறதுக்கு எங்கே போனோம்? நாக்குக்கு போனோமா, சாக்லேட்டு கிட்ட போனோமையா? எத்தனை சாக்லேட் கிட்ட எது ருசி அறிய போகுது? நாக்கு இல்லாதவன் எங்கே போனான் என்ன ஆவான்? நாக்கு இல்லை ஒருத்தனுக்கு, ருசி முட்டை அறிய தெரியாத நாக்கு அது. அவன் எங்கே போனால் அவன் எந்த சுவையை அறிய முடியும்? அவனா இல்லை. மேட்ரு என்ன? டே, உனக்கு நாக்கு இல்லைடா. முதல்ல நான் சொல்கிறேன், உனக்கு நாக்கு இல்லைடா நாயே. உனக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை, எதுக்குடான்னு கேட்குறேன் நான். அதில் வர அங்கே போய் இன்னும் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கெலாம் பண்ண போகிறேன் நீ. நாங்கன்னா இங்கே என்ன பெரிய இது சபை நடத்திங்கிறோம், உங்கள் அண்டர் கிரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணினேன். அதை லூஸுக்கு தேர்தல் கண்ணுக்கு கை பொண்ணு கண்ணாடி வேணுமா என்ன? திருப்பி பார்த்தா தேர்தல் நான் கண்ணலில் பூச்சியை பார்த்துன்னு இருப்பேன். கொக்கை பூச்சி வெண்ணெய் வச்சு குடிக்கிறதுக்கு முட்டாலாம் நான். அந்த கதையே சொல்லிட்டாங்களாடா. கொக்கை பிடி, மேலே வெண்ணெய் வை, உருகின்னு வரும், கண்ணு தெரியாமல் போயிடும், பூச்சி கோடணும். லூஸா நான்? புச்சை கொக்கை விட்டுட்டு திரும்ப பிடிக்குது. ஏன்னா புச்சை கொக்கை விட்டு போவியா நீ? பொறம்போக்கு இல்லை ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கா உனக்கு? கேடு கேட்டேன் நாயை. அதெல்லாம் ஒரு குழப்பா உனக்குன்னு கேட்குறேன் நான். புரிஞ்சா பாரு, எவனுக்கு புரியுதோ அவனுக்கு. புரியலன்னா என்ன பண்ணேன்? விரல வச்சுக்கோ வாயிலன்றேன் நான். என்ன பண்ணேன்? விரல வச்சுக்கோ. ஐயா விரல் தர கூட சம்மந்தம் தான், வந்து விரல வாங்கி வச்சுக்கணும். இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியா? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.